நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய திட்டத்தில் இல்லங்கள் தோறும் சென்று விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை தென் மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களின் நகரங்களின் இல்லம் தோறும் சென்று நாம் போதைப் பொருளற்ற இலங்கைக்காக பெரியோர் முதல் சிறியோர் வரை தெளிவூட்டினோம். போதைப் பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த திட்டம் இன்றும் நாளையும் தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. தென் மாகாணத்தின் கிராமங்கள் நகரங்கள் தோறும் போதைப் பொருளுக்கு எதிராக செல்லும் தேசிய திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. 3 மாவட்டங்களின் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் மாத்தறை மாவட்டத்தின் கந்தர, தேவந்தர மற்றும் திக்வெல்ல பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்போது இல்லந்தோறும் சென்று போதைப் பொருள் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பல்வேறு போதைப் பொருட்களை பாவிப்பதனால் அவர்களின் குடும்பமே பாதிக்கப்பட்டுள்ளமையை அம்மாள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. போதைப் பொருளற்ற சமூகம் ஒன்று உருவாக்குவதற்கான இந்த பயணத்தில் இணைந்த பலர் கண்ணீருடனேயே அவர்களின் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்தனர். காலி மாவட்டத்தில் இன்று பயணித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட குழுவினர் மகளுவ ஸ்ரீ புத்தசிங்காராம விகாரையில் இடம்பெற்ற பூஜைகளின் பின்னர் இந்த தேசிய திட்டத்தை ஆரம்பித்தனர். போதைப் பொருளற்ற சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் காலி மாவட்டத்தின் மகளுவ, தனபுல்கஹா, தங்கதிர உள்ளிட்ட கிராமங்களில் பயணித்த போது இல்லந்தோறும் சென்று மக்கள் தெளிவூட்டப்பட்டனர். போதைப் பொருள் பாவனையினால் பாதிக்கப்பட்டுள்ள பலர் தமது வேதனையை எம்மிடம் முன்வைத்தனர். தென் மாகாணத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கதிர்காமம் மற்றும் வீரவில பகுதிகளிலும் போதைப் பொருள் பாவனை தொடர்பான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்ட் உறுப்பினர்கள் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசார் இல்லந்தோறும் சென்று போதைப் பொருள் பாவனை தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டினார்கள். போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் நாளையும் தென் மாகாணத்தின் ஹம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலி, பெலியத்த மற்றும் காலி மாவட்டத்தின் தடல் ஆகிய பகுதிகளிலும் மாத்தறை மாவட்டத்தின் மிரிச மற்றும் கமருகமு ஆகிய பகுதிகளிலும் நாளைய தினம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.